செகண்ட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் நருட்டோ நிஞ்சா பட்டம் வாங்கிட்டாரு. அதன் பிறகு டாக்குமெண்ட்டுக்காண்டி நருட்டோவை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நருட்டோ அங்கேயும் ஃபோட்டோவுக்கு குறும்புத்தனமாக போஸ் கொடுக்குறான். அடுத்த நாள் அந்த ஃபோட்டோவை பார்த்த தேர்ட் ஹோக்காகே நிஞ்சாவாக இருந்தால் இந்த மாதிரிலாம் போஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதை காதில் கேட்காத நருட்டோ அவர் முன்னாடி செக்ஸி ஜுட்ஸு பண்ணுறான். செக்ஸி ஜுட்ஸுனா ஆபாசமான ஜுட்ஸு. அது ஒரு பெண்மணி ஆபாசமான உடையோட போட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஜுட்ஸு பண்ணுறான். அதை பார்த்து அவர் அப்படியே கவிழ்ந்து விழுந்துடுறாரு. இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கல திடீர்னு தேர்ட் ஹோக்காகே பேரை அந்த ரூமுக்குள்ளே வந்து தேர்ட் ஹோக்காகே அட்டாக் பண்ணுறான். ஆனால் அட்டாக் பண்ண முடியாமல் தடுமாறி தடுக்கி விழுந்துருதான் கீழே. அவன் பேர் கொனகமரு. அதே நேரத்தில் நருட்டோவிடமும் சண்டை இழுக்கிறான். நருட்டோ கோவத்தில் கொனகமரு சட்டையை பிடிக்கிறான். அதே நேரத்தில் கொனகமரு மாஸ்டர் எபிசு சென்சே ரூமுக்குள்ளே வருகிறார். அந்த நேரத்தில் நருட்டோவை பார்த்துவிட்டு இந்த டீமான் ஃபாக்ஸ் இங்கே என்ன செய்கிறான் என்று மனதில் நினைக்கிறான். எபிசு சென்சே நருட்டோவை பார்த்து அவன் யாரென்று தெரியுமா, அவன் தான் தேர்ட் ஹோக்காகே பேரன் என்று கூற, நருட்டோ யாராக இருந்தால் எனக்கு என்ன என்று கொனகமருவை தலையில் அடித்து விடுகிறார். கொனகமருவை அடிச்சுட்டு நருட்டோ அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். நருட்டோக்கே தெரியாமல் கொனகமரு நருட்டோவை ஃபாலோ பண்ண பார்க்குறான். ஆனால் அதையும் நருட்டோ கண்டுபிடிச்சிடுறான். நருட்டோ கொனகமருட்ட பார்த்து கேட்குறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்கான். நருட்டோவை பார்த்து கொனகமரு சொல்கிறான், நீங்கள் என் தாத்தாவே ஃப்ளாட்டாக வச்சிங்க, எனக்கும் அந்த செக்ஸி ஜுட்ஸுவை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கான். நருட்டோவும் கொனகமருட்ட சரி நான் சொல்லி தரேன்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள பார்த்து நீ அவங்கள மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்கான். ஆனால் அவனால் கரெக்டாக மாற முடியல, தப்பாக மாறுறான். அப்பவும் அந்த லேடி வந்து நருட்டோவை தான் அடிக்கிறாங்க. மதிப்பிற்குரிய தலைவர் பேரன்னு இவன் கூட சேராதீங்கன்னு அந்த லேடி கொனகமருகிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அதற்கு பிறகு நருட்டோவும் கொனகமருவும் சேர்ந்து ஆபாசமான புக் இருக்கும் கடைக்கில் சென்று அங்கே என்னென்ன இருக்கலான்னு பார்க்குறாங்க. அங்கேயும் அந்த ஓனர் நருட்டோவை அடித்து வெளியே துரத்திடுறாரு. இவன் கூட சேராதீங்கன்னு சொல்லிட்டு கொனகமருவிட நருட்டோ சேரக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் நருட்டோ சொல்கிறான், எல்லாரும் என்னை தான் அடிக்கிறாங்கன்னு நருட்டோ கூற கொனகமரு சாரி என்று சொல்கிறான். நருட்டோ கொனகமருவிடம் எதற்கு தேர்ட் ஹோக்காகே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது என்று கேட்கிறான். என்னோட கிராண்ட் ஃபாதர் நேம் கொனகமரு, என்னோட பேரும் கொனகமரு, அதனால் இந்த ஊரில் என்ன மதிப்பிற்குரிய தலைவர் பேர்னே என்று தான் கூப்பிடுவார்கள். அதனால் தான் நான் அவரை அடித்து விட்டு 5th ஹோக்காகேயாக ஆக வேண்டும் என்றான். அதை கேட்ட நருட்டோ, ஹோக்காகே ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, நமக்கு 1000 ஜுட்ஸு தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அதன் பிறகு தேர்ட் ஹோக்காகேயும் இருக்கா சென்சையும் சந்திக்கிறார்கள். தேர்ட் ஹோக்காகே இருக்காவிடம் சொல்கிறார், 12 வருஷத்துக்கு முன்னால் அந்த டீமான் ஃபாக்ஸை நருட்டோ உடம்பில் 4th ஹோக்காகே அடைத்தார். இன்னைக்கு அதனால் தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அன்னைக்கு நருட்டோ உடம்புக்குள்ள டீமான் ஃபாக்ஸை அடைச்சனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். அதனால் நருட்டோவை நம்ம ஹீரோவாக தான் பார்க்கணும். ஆனால் நம்ம ஊர் மக்கள் அவனை வந்து டீமான் ஃபாக்ஸாகத்தான் இன்னும் பார்க்குறாங்க. அதனால் அந்த நாளை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு நான் தடை போட்டேன். அன்னைக்கு நான் அப்படி தடை போட்டனால இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு யாருக்கும் நருட்டோ உடம்புக்குள்ள அப்படி ஒரு டீமான் ஃபாக்ஸ் இருக்கிறது தெரியாது. ஆனால் இன்னும் நம் மக்கள் அவனை அசிங்கமாகத்தான் பார்க்கிறார்கள். பின்னர் நருட்டோவையும் கொனகமருவையும் எபிசு சென்சே கண்டுபிடிக்கிறார். எபிசு சென்சே நருட்டோவை அசிங்கமாக பார்க்கிறான். உடனே கொனகமரு சென்சே முன்னாடி நின்று செக்ஸி ஜுட்ஸு என்று கூற இது தப்பென்று எபிசு சென்சே கூறுகிறார். நருட்டோ மல்டிக்ளோன் ஜுட்ஸு கூற 100 நருட்டோ வருகிறான். திடீரென 100 நருட்டோவும் சேர்ந்து செக்ஸி ஜுட்ஸு சொல்ல எபிசு சென்சே அதை பார்த்து கிறங்கி விழுந்து விடுகிறார். கடைசியில் நருட்டோ கொனகமருவிடம், ஹோக்காகே என்பது ஊர் மக்கள் நம்பிக்கை பாசம், அதை சம்பாதிக்க வேண்டும், நேர்மையின் வழியில்தான் ஹோக்காகே ஆகணும், நீ ஹோக்காகே ஆக வேண்டும் என்றால் நீ என்னை தோற்கடிக்க வேண்டும் என்று நருட்டோ கூற கொனகமரு சரி நீயும் நானும் இனிமேல் போட்டியாளர்கள் என்று சந்தோஷத்துடன் கூறுகிறான். இதை மந்திர பந்தின் மூலம் தேர்ட் ஹோக்காகே பார்த்து சந்தோஷப்படுகிறார். இத்துடன் 2ஆம் எபிசோட கதை முடிகிறது. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திப்போம்.